ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஆதிரத்தினங்கள், ராஜயோகிகள், ராஜயோகினிகள், தொடர்ச்சியாக பிரம்மா பாபா, சிவ பாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் ஹரியானா மாவட்டம் சோனிபட் பிரம்மகுமாரி ஜனக் சகோதரி நம்மிடம் இன்று மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். நேற்று நாம் பார்த்தோம், பிரம்மகுமாரி ஜனக் இவரேதான் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லியிருந்தார். இன்றைக்கு மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை பார்க்கலாம். பிரம்மகுமாரி ஜனக் சகோதரி சொல்கின்றார், என்னுடைய லௌகீக ஜென்மம் படாலா, அதாவது பஞ்சாபில் ஏற்பட்டது. லௌகீக குடும்பம் ஜென்மம். பிறகு லௌகீக அந்த அலௌகிக பாலனை ஸ்ரீ ஹர் கோவிந்தபுரில் கிடைத்தது எனக்கு. லௌகிகத்திலிருந்து அலௌகிகத்துக்காக பஞ்சாபில் நடந்தது. எங்க ஸ்ரீ ஹர் கோவிந்தபுரி. அப்போ ஸ்ரீ ஹர் கோவிந்தபூருக்கு மம்மா பாபா இருவரும் வந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் அன்பு அது மட்டுமா, அந்த சிநேகத்தினுடைய மூர்த்தி மம்மா நம் அனைவருக்கும் பாலனை செய்யும் தாயாக இருக்கின்றார். அன்பு மற்றும் சிநேகம் ரெண்டும் வித்தியாசம். மம்மா குமாரிகளான எங்களை சிங்கத்தினுடைய சக்தி கொண்டோர் என்ற பட்டத்தோடு எங்களை அழைத்தார். மம்மாவிற்கு குமாரிகளிடம் மிகுந்த அன்பு இருந்தது. அப்போ முதல் முறையாக மம்மா எப்பொழுது அந்த ஸ்ரீ ஹர் கோவிந்தபூர் வந்தாரோ அப்பொழுது அந்த சமயத்துல 15-16 குமாரிகள் நாங்கள் ஒன்றாக வெளிப்பட்டோம். அப்போ மம்மாவுடைய அந்த அலௌகிக சப்தம் அவ்வளவு உற்சாக நிரம்பியதாக இருந்தது அப்படின்னு பிரம்மகுமாரி ஜனக் சகோதரி தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதாவது பலமே இல்லாத, அதாவது நிர்பலமான அந்த ஆத்மாவுக்குள் சக்தியை நிறைத்து விட்டது. நான் கொஞ்சம் நோயுடன் இருந்ததால் சொன்னேன் மம்மாவிடம். அப்போ மம்மா சொன்னார், நான் நோயாளியாக இருக்கின்றேன், நான் என்ன சேவை செய்வேன் அப்படி என்று. அப்போ மம்மா முற்றிலுமாக வாயின் மீது விரலை வைத்து சொன்னார். என்ன சொன்னார்? சிங்கத்தினுடைய அந்த சக்தி சொரூப ஆத்மா இப்படி பலவீனமான சங்கல்பத்தை செய்வதில்லை அப்படின்னு சொன்னார். உன்னுடன் இருப்பது யார்? இதை நீ மறந்து விட்டாயா அப்படின்னு சொன்னவுடன் எனக்குள் அந்த சக்தியினுடைய அலை எழும்பிவிட்டது. அது மட்டுமா, நான் நோயாளியாக இருக்கின்றேன் என்பதையும் முழுமையாக மறந்து விட்டேன். சேவை களத்தில் வந்த பிறகு ஒரு பொழுது இப்படிப்பட்ட அந்த சங்கல்பம், அதாவது எண்ணம் எனக்கு வருவதே கிடையாது என்று பிரம்மகுமாரி ஜனக் சகோதரி நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். அப்போ துர்கை சொருவியாக இருக்கக்கூடிய தாயை முதன்முறையாக பார்க்கும் பொழுது நான் கண் இமைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அம்மா கேட்டார், குழந்தாய் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றாய்? உடனே நான் சொன்னேன் மம்மாவிடம், மம்மா உங்களை முதல் முறையாக பார்க்கும் பொழுது எனக்கு அந்த சிங்கத்தின் மீது சவாரி செய்யக்கூடிய அந்த அஷ்ட புஜதாரி 8 கைகளுடைய அந்த துர்கை ரூபமும் சரி, சில சமயம் சாதாரண ரூபமும் எனக்கு தென்பட்டது அப்படின்று சொன்னார். இது என்ன? இது மாயமா இல்ல மந்திரமா? நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் அந்த ஆடை எப்படி மாற்றினீர்கள் அப்படின்று
நான் கேட்டேன். அப்போ அம்மா என்னுடைய தலையை தடவி கொடுத்து கொண்டே சொன்னார், இது உன்னுடைய பாவனை குழந்தாய். உனக்கு துர்கை அம்பாளை மிகவும் பிடிக்கும் இல்லையா? நான் சொன்னேன் அப்ப, ஆமா அம்மா அப்படின்னு. அதற்கு அம்மா சொன்னார், உனக்கு துர்கையினுடைய சாட்சாத்காரம், அந்த தெய்வீக காட்சி ஏற்பட்டிருக்கிறது. இவர்தான் துர்கை தாய், இவரைத்தான் நான் மிகவும் பூஜித்தேன் அப்படின்று எனக்கு முழு நிச்சயம் ஏற்பட்டு விட்டது அப்படின்று சொல்கின்றார். பிறகு மனதை கவரக்கூடிய இனிமையான அந்த தாயினுடைய அந்த வரதானி கை இன்னும் கூட என்னுடைய தலை மீது உள்ளது அப்படின்னு சொல்கின்றார். மம்மா சக்தி சொரூபமாக இருந்தார். அது மட்டுமா, சிநேக மூர்த்தியாக இருந்தார். எப்பொழுது எனக்கு ஏதாவது அந்த பலகீனமான சங்கல்பம், அதாவது என்ன வருகின்றதோ, அப்பொழுது அம்மாவினுடைய அந்த நிர்பயமான சுரூபம் எதில் வருகிறது அப்படின்னு சொல்கின்றார். மம்மா ஒருபொழுதும் தடைகளை கண்டு பயந்தது கிடையாது. அவ்வளவு அழகாக சொல்கின்றார். மம்மாவினுடைய அந்த ஆமாம், அந்த ஹாஞ்சி சரிபாபா என சொல்வது அவ்வளவு இனிமையாக இருந்தது. அதாவது தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மயிர் கூச்சத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கின்றார். இவ்வாறு இருந்தார் நம்முடைய சரஸ்வதி தாய் மம்மா அவர்கள். நான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்ல போகின்றேன். இது நடந்த வருடம் 1963 வருடத்துடைய விஷயம். இது மம்மா எங்களுடன் ஜம்முவில் 3 நாட்கள் இருந்தார். ஜம்மு காஷ்மீர்ல. அவர் அமிர்தசரஸிலிருந்து ஜம்முவிற்கு வந்தார். அப்போ நாங்கள் மம்மாவிற்கு அழைப்பு கொடுத்திருந்தோம். அதாவது புதிய புதிய சென்டர் திறக்கப்பட்டு நிறைய கன்னியர்கள், நிறைய தாய்மார்கள், நிறைய சகோதரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் நானும் சரி, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மோகினி சகோதரி ஒன்றாக இருந்தோம் ஒரு சென்டர்ல. எங்களிடம் பாத்திரங்கள் இல்லை, மர சாமான்கள், அதாவது பர்னிச்சர்கள் இல்லை. அந்த நாளில் மிலிட்டரியுடைய மேஜருடைய மனைவி ஞான வகுப்பிற்கு புதிதாக வந்து இந்த சென்டருக்கு கொண்டு வந்திருந்தார். நாங்கள் அவருக்கு ஜெகதம்பா சரஸ்வதி அவர்களுடைய வருகை பற்றி சொன்னோம். தன்னுடைய வீட்டிலிருந்து புதிய பாத்திரங்கள், ஷோபா முதலியவற்றை கொண்டு வந்து கொடுத்தார்கள். யாரு? மேஜருடைய மனைவி. சேவா நிலையத்தை அலங்காரம் செய்தோம். அப்பொழுது எப்பொழுது மம்மா பிரவேசம் செய்தாரோ, உடனே மேஜருடைய மனைவிக்கு மம்மாவிடமிருந்து அந்த ஜெகதாம்பாவுடைய சாட்சாத்காரம், அதாவது தெய்வீக காட்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்கின்றார். அது மட்டுமா, அந்த உன்னத நிலையை அடைந்தார் அந்த மேஜருடைய மனைவி. அவர் முழுவதும் மாற்றம் அடைந்து விட்டார். அப்போ இனிமையான மம்மா 3 நாட்கள் எங்களுடன் இருந்தார் அங்க அமிர்தசரஸ்ல. மம்மாவுடைய அந்த கலைப்பற்ற சேவை, மம்மாவுடைய அந்த இனிமையான முரளி எங்களை அந்த போதையில், அதாவது மஸ்துன்னு சொல்லுவாங்க, எங்களை அந்த போதையில் ஆழ்த்தி விட்டது. பிறகு மம்மா அமிர்த வேலைக்கு 2 மணிக்கு எழுவார். பிறகு பகல் 2 மணி வரை பாபாவுடைய நினைவு, குழந்தைகளுடைய சேவையில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய தாரணையினால் அநேக ஆத்மாக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். அது மட்டுமா, ஆஹா ஆஹா என மனம் நெகிழ்ந்து பாடினார். அது மட்டுமா, அம்மாவுடைய வாழ்க்கையில அந்த தூய்மையுடைய தோட்டப்பொலிவுடைய ஜொலிப்பு இருந்தது. அது மட்டுமா, மம்மா அந்த சாட்சாத் திவ்ய குணங்களுடைய மூர்த்தியாக இருந்தார். இப்படியாக 3 நாட்களிலே அம்மாவிடமிருந்து நிறைய நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஜனக் சகோதரி சொல்லிக் கொண்டு வருகின்றார். எங்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் இருந்தது அந்த சமயத்துல. அளவில்லாத அந்த ஆன்மீக போதை எங்களுக்கு இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பிறகு
3வது நாள் எப்பொழுது மம்மாவிடமிருந்து விடைபெறுவதற்கான அந்த வினாடி வந்ததோ, அப்பொழுது எங்கள் அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்கின்றார். கோபிகைகளான எங்களுக்கு மத்தியிலிருந்து கிறிஸ்து சென்று விட்டது, அதுபோல எங்களுக்கு தோன்றியது. இவர் இப்படி இருந்தார் நம்முடைய இனிமையான அன்புக்கு உரிய மம்மா அவர்கள் அப்படின்னு ஜனக் சகோதரி தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். எங்களுக்கு இன்னொரு விஷயத்துல சொல்ல போகின்றேன். இது நடந்த வருடம் 1963ஆம் ஆண்டு எங்களுடைய இனிய ஜெகதம்பா மம்மா அவர்கள் டில்லிக்கு வந்தார். அப்போ நாங்கள் சவுத் எக்ஸ்டென்ஷன் கிளையில் சேவை செய்து வந்தோம். அப்போ ஒரு சகோதரர் ஞானத்திற்கு வந்து கொண்டிருந்தார். பிறகு அவர் லக்னோ சென்று விட்டார் அந்த சகோதரர். பிறகு லக்னோவில் இருந்து அவர் ஒரு முறை டில்லிக்கு வந்திருந்தார். அந்த சகோதரருக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது. அந்த செய்தி தெரிந்தவுடன் நாங்கள் அவரை சந்திக்க சென்றோம். அவர் தன்னுடைய உறவினரான விஞ்ஞானி, அதாவது டாக்டர் மாத்தூர் அவர்களிடம் வந்திருந்தார். மாதூர் அந்த சகோதரர் டாக்டர் மாதுர்ஜியுடன் எங்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். பிறகு நாங்கள் டாக்டர் சென்டருக்கு வருமாறு அழைப்பு கொடுத்தோம். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், நான் பகவானை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னுடைய மனைவி ராம் கிருஷ்ணரை பூஜை செய்வார் அப்படின்றும், தனக்கு இந்த விஷயங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்றும் டாக்டர் மாதுர்ஜி சொல்லிவிட்டார் எங்களிடம். பிறகு நாங்கள் சொன்னோம் அவரிடம், பரவாயில்லை, நாளை எங்கள் நிலையத்திற்கு அபுவிலிருந்து மாதேஸ்வரிஜி ஜெகதம்பா மம்மா அவர்கள் வர இருக்கின்றார். அப்போ நீங்கள் அவரை அவசியம் சந்திக்கவும். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், சரி அப்படின்னு சொல்லிவிட்டார் எங்களிடம். நீங்கள் இருவரும் வாருங்கள் அப்படின்னு சொன்னோம். பிறகு அடுத்த நாள் மம்மா எங்களிடம் வந்தார். அப்போ டாக்டர் மாதூர் அவர்களும் தன்னுடைய மனைவி சகிதமாக அங்கு வந்தார்கள் 2 பேரும். மம்மாவை சந்தித்தவுடன் அவர் கேள்வி கேட்டார், பகவான் என்பது யார்? அப்போ மம்மா உடனே பதில் சொன்னார் அந்த டாக்டரிடம், பகவான் ஜோதி சொரூபமாக இருக்கிறார் அப்படின்னு. இதைத்தான விஞ்ஞானம் சொல்லுது, ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்று, அதுவே உலகத்தை நடத்தி கொண்டுள்ளது அப்படின்று சொன்னார். பிறகு நாளிலிருந்து வகுப்பு எடுத்துக்கொள்ள வாருங்கள் அப்படின்று மம்மா அந்த டாக்டரிடம் சொன்னார். பிறகு இருவரும் கணவன் மனைவியும் பாபாவுடைய குழந்தைகள் ஆகிவிட்டார்கள் அப்படின்று ஜனக் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை, மம்மாவுடைய ஏற்பட்ட அந்த முழுமையான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். பிறகு அவர்கள் சிவபாபா வாரிசாக ஆக்கி கொண்டார்கள். பிறகு மிக உறுதியுடன் சரி, அந்த நிச்சய புத்தியுடன் சரி, ஆடாததும் சரி, அசையாததுமான அந்த மனம் உள்ளவராக இருந்தார்கள். பிறகு அவர்கள் அந்த டைரியில ஒரு நாள் கூட முரளி தவறுவதே கிடையாது. பிறகு இருவரும் சரீரத்தை விட்டு விட்டார்கள். இப்போ டில்லி பாதுகாப்புத்துறை அந்த காலனியில அவர்களுடைய வீட்டில பாபா சென்டர், அதாவது சேவை நிலையம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்முடைய ஆன்மீக சகோதரி ஜனக் சகோதரி சோனிப்பட்டிலிருந்து மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் இவ்வளவு நேரமாக இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் அழகாக சொன்னார். பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு அழகான மகானாத்மா பற்றி பாக்கிய விதாதாவில் இருந்து. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஆதிரத்தினங்கள், ராஜயோகிகள், ராஜயோகினிகள், தொடர்ச்சியாக பிரம்மா பாபா, சிவ பாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் ஹரியானா மாவட்டம் சோனிபட்
பிரம்மகுமாரி ஜனக் சகோதரி நம்மிடம் இன்று அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். நேற்று நாம் பார்த்தோம், பிரம்மகுமாரி ஜனக் இவரேதான் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லியிருந்தார். இன்றைக்கு அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை பார்க்கலாம். பிரம்மகுமாரி ஜனக் சகோதரி சொல்கின்றார், என்னுடைய லௌகீக ஜென்மம் படாலா, அதாவது பஞ்சாபில் ஏற்பட்டது. லௌகீக குடும்பம் ஜென்மம். பிறகு லௌகீக அந்த அலௌகிக பாலனை ஸ்ரீ ஹர் கோவிந்தபுரில் கிடைத்தது எனக்கு.